தந்தி அனுப்புற காலம், மொபைல் போன் எல்லாம் இல்ல. அப்போ செக் போஸ்டுக்கு தந்தி வந்துதான். ஸ்டாப் நாட் லெட் கோ அப்படின்னு அந்த ஸ்டாப் நாட் லெட் கோ அப்படின்னு படிச்சாரா. கடத்தல் வண்டியாக வருது, அதுக்காக தண்ணி அனுப்புறது, நிறுத்தாத விட்டுரு அப்படின்னு படிச்சு விட்டாங்க. அப்புறம் இவங்க பின்னாடி ரெடிட்டே வந்தாங்க. வந்து வண்டி எங்கன்னு கேட்டா, நீங்க தான் நிறுத்தக்கூடாது அனுப்பிங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க 10 ரூபாய் அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னு. கமா போடுறதுல உள்ள குழப்பத்துல ஸ்டாப் நாட் லெட் கோன்னு அவங்க எழுதுறாங்க. இப்போ எழுதுற ஆளு இதெல்லாம் யோசிக்கணும். எதிராளி படிக்கும் போது எப்படி எப்படியெல்லாம் இதுக்கு அர்த்தம் எடுக்கலாம், கோல்மால் அர்த்தம் வராதபடிக்கு வாக்கிய கோர்வைகளை எல்லாம் மாத்திக்கணும். இப்ப நாட் லெட் கோ ஸ்டாப்னு போட்டுறது அந்த குழப்பம் வந்திருக்காது. ஸ்டாப் நாட் லெட் கோ அந்த குழப்பம் வரும். அப்ப ஒரே விஷயம்தான், கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு அதை எப்படி சொல்றோங்கிறது முக்கியம்.